ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pets and Tech சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 சூப்பரான அப்ளிகேஷனை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 3 மந்த் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது. ஸோ எல்இடி டிவிக்கு நிறைய ரெஸ்பாண்ட் இருக்குது, நிறைய கமெண்ட் வருது. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய எல்இடி டிவி ப்ராப்ளம்ஸை பற்றி அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதே போல் நிறைய டெக் வீடியோவும் நம்ம சேனலில் இனிமேட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்ச பிறகு ஆர்டர் பண்ணியிருக்க டிவியெல்லாம் வரட்டும். ஸோ நான் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன Pets and Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் எனிவேர். நம்ம ஒரு மொபைல் டு மொபைல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷேர் இட்டோ இல்லைனா இன்ஷேரோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இன்ஷேரை பற்றி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஷேர் இட் பேன் பண்ணதுனால ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் நிறையா வரப்போ ஸோ அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் எனிவேர். இது ஒரு ஆன்லைன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நம்ம நியர்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லைனா லாங்கில். அதாவது இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன், நான் ஒரு திருச்சியில் இருக்கவருக்கோ இல்லை விழுப்புரத்தில் இருக்கவருக்கோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் எனிவேர். இதில் நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நியர்பையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஸோ லாங் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கினே வருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சென்ட் எனிவேர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிப்போம். இப்போது நம்ம சென்ட் எனிவேரை ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ சென்ட் அண்ட் ரிசீவ்ன்ற மாதிரி தான் காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே அதோட கண்டிஷன்லாம் கேட்கும். ஸோ அக்ரீன் கொடுத்துருங்க. அக்ரீன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைலில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரீசெண்டில் எந்த ஃபைலும் வச்சில்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் ஃபைல் எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நேம் கொடுத்துப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் நேம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எதனா பெட் நேம் இருந்ததுன்னா அதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு நம்ம நேமை. டன் கொடுத்துட்டு இப்போ திரும்ப நம்ம அந்த இன்டர்ஃபேஸுக்கு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் ரீசெண்ட் ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபைலும் இப்போ காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதில் ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்டையும், இன்னொரு டிவைஸ் சென்னையில் இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இருக்குது. ஸோ அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ட்டு இப்போ இது பண்ணுவோம். ஜஸ்ட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். அதே போல் இதில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிட்டு ஃபைல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஏறும். இப்போ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு கோடு, காமனாக ஒரு கோடு இருக்கும். அதை ரிசீவர் என்ட்ரு பண்ணோன்னே ஃபைல் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். இதில் வெறும் வீடியோ ஃபைலோ இல்லைனா வீடியோ ஃபைல் மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் வீடியோ ஃபைல் அனுப்பும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பினா பிக்சல் டேமேஜ் ஆகும். ஸோ இதில் பிக்சல் டேமேஜ் ஆகாது. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இதில் நீங்கள் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நியூவாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி வைஃபை மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டனுக்கு பக்கத்தில் வைஃபை ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு நியர் டிவைஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுவோம். லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பேர் Apowersoft ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸோ அது மூலயமா தான் நம்ம இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சில வீடியோ ரெக்கார்டர் யூஸ் பண்ணும்போது, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணும்போது பிக்சல் உடஞ்சிது. ஸோ அதில்
ஏற்பட்ட ப்ராப்ளம் மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரதில்லை. ஸோ அதனால் வந்து இதை நம்ம சேனலில் போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிசிக்கோ இல்லைனா வந்து ஒரு ஸ்மார்ட் டிவிக்கோ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பையில் டிவைஸ் தேடும். ஸோ நம்மக்கிட்ட வந்து நியர்பை டிவைஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம வீடியோ எந்த ரிப்பில் எடுக்கணுன்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிங்கன்னா ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆகும், டிசபிள் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாம். அதே போல் ஓவர் ரிலே ஐக்கானை வந்து சைடில் டைமிங் வர்றது வந்து நம்மளுக்கு ஆஃப் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த ஐக்கானை வந்து டிசபிள் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஆனால் வந்து ஓவர் ரிலே ஐக்கானில் வந்து ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ரெக்கார்டிங் மோடு 16:9 இருக்குது. அது வேணும்னா நம்ம வந்து 16:9 வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே போல் வீடியோவுக்கான கவுண்டவுன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது இதில் இருக்குது. 1 செகண்டா இல்லை 2 செகண்டா 3 செகண்டா 5 செகண்டா கவுண்டவுன் பண்ணி நம்ம வீடியோவை வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை லைனாக சொல்லிகிட்டே வரேன். இதில் நிறைய செட்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணான்னா ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரெவல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ ஆடியோ வேணும்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆடியோ வேணும்னா ஆடியோவை வந்து எனபிள் பண்ணிவிட்டு எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவோட மூடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்கார்டு கேமரா வந்து லைவாகவே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு கேமிங் சேனல் வந்து நடத்துகிறவங்களுக்கோ இல்லைனா வந்து ஒரு லைவ் கேமிங் விளாடி அதை வந்து நான் வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெக்கார்ட் பண்ண ஃபைல் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஃபைல் இது நம்மளோட ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு மெமரி கார்டில் சேவ் பண்ணணுன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு அங்கே தெரியும். இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணணும்னா, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது அதை ஆஃப் பண்ணணும், எனக்கு வந்து ஆனில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் மேனேஜ் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுறதும் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.